ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை நேசித்து அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி வேத வசனத்தை படித்து அதன்படி வாழ்ந்தால் போதுமானது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்தால் போதும், வேறொன்றும் செய்ய தேவையில்லை. நல்லபடியாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் புதிய பரலோக உலகத்தை நாம் அனுபவிக்க முடியும். அங்கு போய் நல்லபடியாக வாழ முடியும், நிரந்தரமாக. அதற்கு பின்பு மரணம் இல்லை. இவ்வுலகத்தில் மரணம் உண்டு, ஆனால் அவ்வுலகத்தில் மரணமே இல்லை. தேவன் எப்படி நித்தியவாசியாய் இருக்கிறாரோ, நிரந்தரமானவராய் இருக்கிறாரோ, நாமும் அங்கே போய் நிரந்தரமாய் வாழலாம். மரணத்தை வெல்லும் வாழ்க்கை முறை இது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தேசம் என்று சொல்லும் பொழுது இன்று இஸ்ரவேல் என்று நாம் சொல்லுகிற தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசம் என்றே சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இந்த இடம், இந்த அதிகாரத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருந்தது 12 கோத்திரத்தாரும். பின்பு லேவி கோத்திரத்தை தவிர மற்ற 10 கோத்திரங்களும் ஒரு தேசமாகவும், யூதா கோத்திரம் மட்டும் ஒரு தேசமாகவும் இருந்தது. இன்று இஸ்ரவேல் தேசம் என்று சொன்னால் அது யூதா கோத்திரத்தார் மட்டுமே குறிப்பிடப்படுகிறது. மற்ற 10 கோத்திரங்களும் லேவி கோத்திரமும் சிதறப்பட்டிருக்கிறது, எல்லா கோத்திரங்களிலும் கலந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற காரியம், யூதா தேசத்தில் அக்காலத்தில் பாடப்படும் பாட்டாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் 2ஆம் வருகையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறது. அக்காலத்தில் பாடப்படும் பாட்டாவது என்று, அக்காலம் என்று சொல்லப்படுகிறது, எதிர்காலத்தில் வரப்போகிறது. அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன காரியம் நடந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன பாட்டு பாடுவார்களாம்? இந்த வேத பகுதியானது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. கர்த்தர் நம்மை காக்கிற தேவர், அவர் நம்மை காப்பாற்றுவாராம். ரட்சிப்பையே அதற்கு மதிலாகவும் அரணாகவும். மதில் என்றால் காம்பவுண்ட் சுவர், அரண் என்றால் பாதுகாப்பு என்று பொருள். அப்படி என்றால் ரட்சிப்பு என்றால் காப்பது. கர்த்தர் நமக்கு எதை பாதுகாப்பாக வைப்பாரா? பாதுகாப்பையே நமக்கு அரணாக வைப்பாரா? அப்படி என்றால் இந்த இடம் எதை வெளிப்படையாக சொல்லுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நகரம் என்று சொல்லுவது எருசலேம், புதிய எருசலேம். இப்பொழுது இருக்கிற எருசலேம் தேசம் அல்ல, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமை குறித்து அவர்கள் பாடுகிறார்கள். வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய எருசலேம். கடைசி அதிகாரங்கள் 21, 22 அதிகாரங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு புதிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை பார்க்கும்போது அது தங்க நிறமாய் இருந்தது, அதனுடைய அளவு, அது எப்படி இறங்கி வந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய எருசலேம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து அரசாட்சி செய்ய போகிற நகரமாய் இருக்கிறது. அந்த நகரம் பூமியில் இறங்கும். அதன் கதவுகள் எப்பொழுதும் அடைக்கப்படுவதே இல்லை, எல்லா பக்கமும் திறந்திருக்கும். நிலைகள் இருக்கும், கதவுகள் இருக்காது, அது மூடப்படாது. அப்படி ஒவ்வொரு 4 பக்கங்களிலும் 12 வாசல்கள் உள்ள மிகப்பெரிய ஒரு நகரம் இறங்கி வரும். அந்த இறங்கி வரும் அந்த நகரமானது, கர்த்தர் சூரியனும் நிலாவும் நமக்கு தேவையில்லை வெளிச்சம் தருவதற்கு, கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு பரலோக காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்மால் புரிந்து கொள்வதே மிகவும் கடினம்.
ஆனா அதுவே நமக்கு கொஞ்சம் புரியும் போதே சந்தோஷமா இருக்கிறது. முழுவதும் புரிந்து கொண்டால் நேரில் நாம் அதை அனுபவிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதற்கு தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். புதிய புதிய காரியங்கள் நம் கற்பனைக்கும் எட்டாத அற்புதமான ஒரு தனி உலகம் பரலோகம். அதை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டாமா? அதில் நிரந்தரமாய் போய் வாழ வேண்டாமா? இவ்வுலகத்தில் இருக்கும் கொஞ்ச காலத்தில் கொஞ்சம் இன்பத் துன்பங்களை சுமந்து கொண்டு, பாடுகளை சுமந்து கொண்டு, சகித்துக் கொண்டு, பொறுத்துக் கொண்டு வாழ்ந்தால் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். இது ஒரு ஞானம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகிறார். அவர் நேசிக்கிறவர்களை அந்த ராஜ்யத்திற்குள், அந்த நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்வோம். அவர் பெரிய காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கு சொல்லப்படவில்லை. சொன்னால் எல்லோரும் ஓடி வருவார்கள் அல்லவா? வேஷம் போட ஆரம்பிப்பார்கள். கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் சொல்லாத பல அனுபவங்களை நம் கற்பனைக்கும் எட்டாதது, நம் மூளையால் கற்பனை செய்யக்கூட முடியாத அளவுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல வாழ்வை, ஒரு நல்ல உலகத்தை நமக்கு வாழ வைத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் போக வேண்டும். இவ்வுலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை காப்பதற்காக அவர் பொறுத்துக் கொண்டார். நம்மை காப்பதற்காக நாமே பொறுத்துக் கொள்ளக் கூடாதா? யோசித்து பார்ப்போம். ஒன்றும் இல்லை. கர்த்தரை நேசித்து அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி வேத வசனத்தை படித்து அதன்படி வாழ்ந்தால் போதுமானது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்தால் போதும். வேறொன்றும் செய்ய தேவையில்லை. நல்லபடியாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் புதிய பரலோக உலகத்தை நாம் அனுபவிக்க முடியும். அங்கு போய் நல்லபடியாக வாழ முடியும், நிரந்தரமாக. அதற்கு பின்பு மரணம் இல்லை. இவ்வுலகத்தில் மரணம் உண்டு, ஆனால் அவ்வுலகத்தில் மரணமே இல்லை. தேவன் எப்படி நித்தியவாசியாய் இருக்கிறாரோ, நிரந்தரமானவராய் இருக்கிறாரோ, நாமும் அங்கே போய் நிரந்தரமாய் வாழலாம். மரணத்தை வெல்லும் வாழ்க்கை முறை இது. வேத புஸ்தகம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதை கற்றுக்கொண்டு வாழ்வோமே. வேத புஸ்தகம் நம் கையில் கிடைப்பதும், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைப்பதும் இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான கிருபை, உண்மையான பாக்கியம். அதை பெற்றுக்கொண்டால் இவ்வுலக துன்பங்கள் எல்லாம், பாடுகள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. வியாதியா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், பற்றாக்குறையா இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போய்விடும். கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். கண் இமைப்பதுக்குள் நம் வாழ்க்கையே முடிந்து போகிறது. துன்பங்கள் மட்டும் எத்தனை காலம் நிரந்தரமா இருக்க போகிறது? போய்விடும். ஆனால் அந்த காலத்தை கொஞ்சம் சகித்து பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்க பெற்றதினால் நாம் பரலோகத்தை அடையும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை இழந்து விடக் கூடாது. இவ்வுலகத்தில் பாடுகள் பட்டோம், போதும் அல்லவா? தொடர்ந்து போய் அக்னி கடலிலும் பட வேண்டுமா? துன்பங்கள் இங்கேயே முடித்து விடுவோமே. இன்பத்தை மட்டும் அனுபவிக்க பரலோகம் போக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். நம்மை காப்பாற்ற நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக ஜீவனை தந்த நம் ரட்சகர் காத்திருக்கிறார். அவருடைய திருப்பாதம் பணிந்து அவரை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம். அதற்கான கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு கதவை திறங்கள் என்று பரலோகத்தின் அந்த புதிய எருசலேமின் வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய நித்திய ஜீவனை திறவுங்கள். யார் அங்கு பிரவேசிப்பார்கள் என்று தெள்ள தெளிவாக இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் பிரவேசிப்பார்கள்? கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜனங்கள். சத்தியம் என்பது வேத வசனம், பைபிள் வசனங்கள். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம். அந்த சத்தியத்தை படித்து அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்கிற மனிதர்கள் நீதி உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நீதிமான்களை தான் பரலோகத்தில் சேர்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், மிகவும் சுலபம். ஒன்றுமில்லை. நாம் சிறு வயதில் பள்ளிக்கு செல்கிறோம். அப்பொழுது பள்ளியில் சேர்க்கும் பொழுது அங்கிருக்கிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்கிறோம். அவர்கள் சொல்லும் உடைகளை, யூனிஃபார்ம் அணிகிறோம், சீருடைகளை அணிகிறோம். அவர்கள் கொடுக்கும் சீருடைகளை அணிகிறோம். அவர்கள் படிக்க சொல்லும் பாடங்களை படிக்கிறோம். அவர்கள் சொல்லும் நேரத்திற்கு போகிறோம். அவர்கள் சொல்லும் நேரத்தில், பள்ளி நிர்வாகம் சொல்லுகிற நேரத்திற்கு போக வேண்டும். அவர்கள் இடுகிற கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படுகிறோம். பணம் எப்பொழுது செலுத்த வேண்டும் என்றாலும் சரியாக அந்த நேரத்தில் செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்தால்தான் பள்ளியில் படித்து கற்றுக்கொண்டு வெளியே வர முடியும்.
அடுத்தது படித்து முடித்தவுடன் வேலைக்கு செல்கிறோம். அங்கு அந்த நிறுவனம் என்ன சொல்லுகிறதோ, அந்த அதிகாரி என்ன சொல்கிறார்களோ, அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் அங்கு வேலை பார்க்க முடியும். அதனால் நாம் அங்கும் கீழ்ப்படிவோம். ஆனால் சர்வ உலோகத்திற்கும் அதிபதியாம், ராஜாதி ராஜாவாம், எல்லா உலகங்களையும் உண்டாக்கினவராம், நாம் பள்ளியில் சென்று கீழ்ப்படியாவிட்டால் விரட்டி விடுவார்கள். வீட்டுக்கு வந்து விடலாம். அலுவலகத்திற்கு சென்று நாம் அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பி விடுவார்கள். வேறு வேலை கூட பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. நாம் நிற்கும் பூமியை படைத்த தேவன், நம்மை படைத்தவர், நாம் சுவாசிக்கும் காற்று, தண்ணீர், உணவு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர். எல்லாம் அவருக்கு சொந்தம். அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் அக்னி கடலில் போட்டு விடுவார். எங்கே போவது? எப்படி தப்பிப்பது? வழியில்லை. ஆனால் மனிதர்களுக்கு பயந்து கீழ்ப்படுகிறோம், கர்த்தருக்கு பயப்படுவதே இல்லை. இது என்ன? இது நமக்கு அறிவுள்ள காரியமா? ஞானமான செயலா? இது நம் வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம். சற்று நிதானித்தால் போதுமானது. வாழ்க்கை மிகவும் சுலபமானது. அதை சரியாக, மிக சரியாக கையாண்டால் சிறந்த வாழ்வை நாம் பெற முடியும். ஒரே ஒரு சிறிய விருப்பம்தான், ஒரு சிறிய செயல்தான் நம் மனதை வளைக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம் அதிகாரி அவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நாமாக உருவாகவில்லை. நம்மை படைத்த தேவன் என்று ஒருவர் உண்டு. நாம் வாழ பூமியை படைத்தவரும், நாம் இருக்கும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவரும், தாயின் கருவில் உருவானது முதல் நம்மை நாம் உணர்ந்து கொள்ளும் வயது வரைக்கும் நம்மை காப்பாற்றியதும், நம் ஜீவனை பத்திரப்படுத்தி வைத்திருப்பதும் கர்த்தரே. பலர் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விடுவார்கள். இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறோம். இப்படி பலவிதமான மரணங்கள் நிகழ்கிறது. ஆனால் நாம் இன்றும் இருக்கிறோமே, இது யாருடைய செயல்? நாமும் எத்தனையோ ஆபத்துகளை சந்திக்கிறோம், ஆனாலும் பிழைத்து வந்து விடுகிறோம். காப்பாற்றுவது யார்? போன ஜீவன்களை எடுப்பது யார்? யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். கர்த்தர் பெரியவர். அவர், அவருடைய அதிகாரத்திற்குட்பட்டவர்கள் அல்லவா நாம்? ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு பயப்படுகிற பயத்தை காட்டிலும், வேலை செய்யும் நாம் வேலை செய்யும் இடத்தில் நம்முடைய அதிகாரிகளுக்கு நாம் பயப்படுவதை காட்டிலும், நாம் வாழும் இந்த உலகை படைத்த, நாம் நிற்கும் இந்த பூமியை கொடுத்த சர்வலோகாதிபதிக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியமே. அப்படி நாம் அவருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகள், அவர் இடும் சட்ட திட்டங்களை, பள்ளி நிர்வாகத்தின் சட்ட திட்டங்களை கேட்பது போல, வேலை ஸ்தலங்களின் சட்ட திட்டங்களை நாம் கேட்டு நடப்பது போல, கர்த்தருடைய சட்ட திட்டங்களை கேட்டு நடந்தால்தான் இந்த உலகத்திலும் சமாதானமாய் வாழ முடியும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் அதிகாரி, சர்வலோகத்திற்கும் அதிகாரி. அவர் நம் வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். புரிந்து கொள்ளும் ஞானம் வேண்டும். அந்த ஞானம் கர்த்தருடைய ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது உண்டு. கர்த்தரே அந்த ஞானத்தை நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்களுக்கு தான் அந்த புதிய எருசலேமின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அதாவது நாம் அங்கு அனுமதிக்கப்படுகிறோம். இது புதிய எருசலேம் என்று சொல்வதை காட்டிலும் இது நித்திய ஜீவனை குறிக்கிறது. நாம் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், கர்த்தருடைய வசனத்தை எடுத்து படிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை வருடத்தில் ஒரு முறையாவது, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முழுமையாக வரிசையாக படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை 1 மணி நேரம் தினமும் செலவழித்தால் போதுமானது. ஒரு வருடத்தில் ஒரு முறை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் நாம் புதுமை அடைகிறோம். புதிய மனிதனாய் நாம் உருவெடுக்கிறோம். புதிய காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். கர்த்தர் அவ்வளவு பெரிய மாற்றத்தை நம் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையா இது என்று நாமே ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். நம்முடைய
சுய விருப்பு வெறுப்புகளை அகற்றி பரிசுத்த நீதியுள்ள வாழ்வை நமக்கு கற்றுத் தருவார். வாழ்க்கைக்கான ஃபார்முலா வேத புஸ்தகமா இருக்கிறது. அந்த ஃபார்முலாவை படித்து நாம் நம் வாழ்க்கையை வாழும்போது, அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கையின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை அடைவதே. அதுதான் நமக்கு நிரந்தரமாய் இருக்கிறது. அக்னி கடலிலிருந்து தப்புவதை தவிர வேறென்ன வெற்றி வேண்டி இருக்கிறது? மற்ற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தின் காரியங்கள் தான். அது நிரந்தரமற்றது. பிரசங்கி சொல்வது போல மாயை மாயை எல்லாம் மாயையாய் இருக்கிறது. இந்த மாயையான உலகத்தின் இன்பங்களையும் வெற்றிகளையும் பெரிதாக எண்ணிக்கொண்டு ஒன்றும் இல்லாமல் போகும் காற்று குமிழ் போல இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றிகள் அது அல்ல. நித்திய ஜீவனே நிரந்தரமான வெற்றி, உண்மையான வெற்றி. நம் உண்மையான வெற்றி என்பது மரணத்தை வெல்வதே. அப்படிப்பட்ட மரணத்தை வெல்லும் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும் என்றால் அதற்கான வழியை தெரிந்து கொள்வதே நல்லது. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை அடைவதே உண்மையான வெற்றியாய் இருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். எவ்வளவு அருமையான வார்த்தையா இருக்கிறது. பூரண சமாதானம், முழு நிம்மதி, முழு அமைதி. நம் ஆழ் மனதில் நம்முடைய மனம் மிகவும் அமைதியாக கடலின் ஆழத்தில் அமைதியா இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல ஆழ் மனதில் மிகவும் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது அல்லவா? அதை இந்த உலகத்தையே சம்பாதித்தாலும், செல்வத்தை எல்லாம் குவித்து வைத்தாலும், எத்தனை கோடிகள் குவித்து வைத்தாலும் அதற்கு ஈடாக இருக்குமா? அந்த சமாதானத்தை அனுபவிக்கும் இன்பம் அந்த கொள்ளையா சம்பாதித்தாலும் வருமா? நிச்சயம் இருக்காது. மனநிலை என்பது, சமாதானம் என்பது கர்த்தரிடத்தில் உண்டு. கர்த்தர் தருகிற மனிதனுக்கு கொடுக்கிற பொக்கிஷம். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு. அவர் யாருக்கு கொடுக்கிறார்? உண்மையே நம்பி இருக்கிற மனிதர்களுக்கு, கர்த்தரையே நம்பி வாழ்கிறவர்களுக்கு அந்த பூரண சமாதானம் கிடைக்கிறது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இன்று நாம் கர்த்தரை நேசிப்பது, அப்புறம் பின்பாக நாம் அதை ஏதாவது யோசிப்பது, அப்படியா, இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா என்று நாம எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பது. அப்படி அல்லாமல் எல்லாவற்றிற்கும் உண்மையாய் முழுமையாய் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைகளுக்கு விசுவாசித்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அவரை உறுதியாய் பற்றி கொண்டு, கர்த்தர் மேல் உறுதியாய் பற்றி கொண்டு நாம் அவரையே நம்பி சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பூரண சமாதானம், உண்மையான முழுமையான சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். நம் வாழ்க்கையில் துன்பம் வரும்போது கர்த்தரை தேடுவது மனித இயல்பு. துன்பம் வரும்போது ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், இந்த வியாதியிலிருந்து விடுதலையை தாரும், பாடுகளிலிருந்து விடுதலையை தாரும், மன நிம்மதி தாரும், இப்படியெல்லாம் நாம் ஜெபிப்போம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை நினைத்திருப்போம். ஆனால் சகலமும் சமாதானமாய் இருக்கும் பொழுது, எல்லாம் நிறைவாய் இருக்கும் பொழுது எந்த ஊருக்கு நாம் டூர் செல்லலாம் என்று யோசிப்போம். எல்லாருக்கும் ஓய்வு வருகிறது, ஓய்வு நாள் வருகிறது, பிள்ளைகளுக்கு ஒரு மாதம் லீவு வருகிறது, விடுமுறை நாட்கள் வருகிறது, நமக்கும் வருகிறது. எந்த ஊருக்கு செல்லலாம்? எல்லாம் சமாதானமா இருக்கிறது அல்லவா? சந்தோஷமாய் கொண்டாடலாம், டூர் செல்லலாம், அல்லது சினிமாவுக்கு செல்லலாம், எப்படி பொழுதை கழிக்கலாம் என்று யோசிக்க தோன்றும். இது மனிதர் இயல்பாய் இருக்கிறது. உலகெங்கும் எப்படித்தான் இருக்கிறது. கொஞ்சம் நேரம் கிடைத்தால் அதை எப்படி அனுபவிக்கலாம்? இது எவ்வளவு ஒரு உணர்வற்ற மனநிலையா இருக்கிறது. நமக்கு வியாதி வந்தால் ஜெபிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறோம். நமக்கு எந்த குறைவு வந்தாலும் கர்த்தரை தேடுகிறோம். நிறைவு வரும்போது நன்றி சொல்ல கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறோமா? ஒரு வாரம் ஓய்வு கிடைக்கிறது என்றால், விடுமுறை நாட்கள் வருகிறது என்றால், உபவாசித்து ஜெபிக்க நேரம் கிடைத்தது என்று எல்லோரும் சேர்ந்து உபவாசித்து ஜெபித்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கு? அந்த குடும்பத்திற்கு பரலோகம், பூமியில் இருக்கும் பரலோகம் என்று பெயர் வைக்கலாம்.
அப்படி இருக்கும். விடுமுறை நாட்களை அது பரிசுத்த ஓய்வு நாளாய் ஆசரித்து உபவாச நாட்களை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல வேலையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்ல வருமானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்ம எல்லாவற்றிலும் நிறைவாய் போஷிக்கிறார். நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், இருக்க வீடை கொடுத்திருக்கிறார், சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக உபவாசித்து விடுமுறை நாட்களை பயன்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் அடுத்த படிநிலைக்கு நம் வாழ்க்கை முன்னேறி செல்லும். பணத்தில் அல்ல, பரலோகம் சேர்வதற்கான பூரணத்துவத்திற்கு ஏற்ற பரிசுத்த நிலை. அக்னி கடலிலிருந்து தப்பிக்கும் வழியை தேடுகிறோம் என்று பொருள். இப்படி செய்தால் இதை செய்ய வேண்டும் அல்லவா? பூரணமாய் நாம் எல்லாம் சம்பூரணமாய் இருக்கும் போது அதிகமாய் கர்த்தரை தேட வேண்டும். துன்ப நாட்களில் தேடுவதை காட்டிலும் இப்படி நாம் சம்பூரணமாய் இருக்கும் போது, சகலமும் நிறைவாய் இருக்கும் போது கர்த்தரை தேடினால் குறைவான நாட்களே வராது, துன்ப நாட்களே வராது. எப்படி வரும்? இந்த உணர்வு நமக்கு தேவை. யோசித்து பார்ப்போம். அப்படி நாம் கர்த்தரையே நம்பி இருந்தால், இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தரையே நாம் நம்பி இருந்தால், அவரை தேடிக்கொண்டிருந்தால் நமக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை வார்த்தையால் சொல்ல முடியாது. எந்த மனிதனாலும் இதை வெளிப்படுத்தி சொல்ல முடியாது. பூரண சமாதானம் கர்த்தர் தருவார், நம் இருதயம் சமாதானத்துடன் இருக்கும் என்று வார்த்தையால் சொல்லலாம். அனுபவித்து பார்த்தால்தான் அது புரியும். அதன் சுகம் அப்பொழுதுதான் தெரியும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும். சூழ்நிலைகள் பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். பிறர் பார்த்து பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் நம் இருதயத்திற்குள் ஒரு சிறு கவலை கூட இருக்காது. அதற்கு பெயர்தான் பூரண சமாதானம். எதை பற்றியும் கவலை இருக்காது. நம் சரீரத்தில் பலவீனமா இருப்போம், மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்போம், ஆனால் சமாதானமா இருக்கும். வலி இருக்கும், வேதனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். பிறர் பார்த்து பரிதாபப்படுவார்கள், ஆனால் நமக்கு சமாதானமா இருக்கும். யாரும் ஆறுதல் சொல்லும் நிலையே இருக்காது. ஏன்? நாம் புலம்பினால் அழுதால் தானே அவர்கள் ஆறுதல் சொன்னார். நாம் தைரியமாய் அமைதியா இருப்போம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நம் சரீரத்திற்கே பாடுகள் வந்தால் கூட வலிக்கிறது என்று சொல்வோம், வேதனையா இருக்கிறது என்று சொல்வோம். மனம் உடைதல் இருக்காது. கர்த்தர் காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் இருக்கு. இதுதான் ஒரு பூரண ஒரு சமாதானம் என்பது. அது உள்ளுக்குள் ஆண்டவர் கொடுப்பார். நாம் அவரை நம்பி விட்டால் எந்த துன்பமும் நம்மை அசைத்து பார்க்க முடியாது. நாம் சமாதானத்தை எடுக்க முடியாது. கர்த்தரை முழுமையாய் நம்புவோம், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நம் தேவனாய் இருக்கிறார். யெகோவா என்பது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமம். சர்வ வல்லவரின் நாமம் அது. யெகோவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலும் என்று பல பெயர்கள் உண்டு. யெகோவா என்ற சொல் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமமாய் இருக்கிறது. அவர் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா. அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நித்திய கண்மலை. கண்மலை என்று சொன்னால் அது அசைக்க முடியாது. கண்மலை என்றால் மிகப்பெரிய மலை. அதை அசைக்க முடியுமா? முடியாது. நித்திய கண்மலை என்றால் நிரந்தர பாதுகாப்பு. ஒரு தேசத்திற்கு அருகில் பக்கத்தில் பெரிய மலை இருந்தால் அந்த தேசத்திற்கு முழு பாதுகாப்பு இருக்கும். எதிரிகள் திடீரென்று இவர்களை தாக்க முடியாது. ஒரு தேசத்தை பாதுகாப்பது அதன் மலைகள். மிகப்பெரிய அரணாய் இருக்கும் மலைகள். அது அப்படி அமைவது, இயற்கையாய் அமைவது மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் நாம மலைகளை உருவாக்க முடியாது அல்லவா? அதனால் கண்மலை என்பது ஒரு தேசத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. நித்திய கண்மலை என்றால் நிரந்தரமாய் ஒரு மலை நம்ம சுற்றிலும் இருந்தால், அது பாதுகாப்பா இருந்தால் நமக்கு நம் எதிரிகளிடமிருந்து நமக்கு எந்த தீங்கும் வராது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. முழு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். பிதாவாகிய தேவன் யெகோவா என்னும் நாமம் கொண்ட நம்முடைய தேவனை நாம் அண்டிக் கொண்டால், அவரை நம்பி விட்டால், அவரை என்றென்றைக்கும் நம்பி இருந்தால், அவர் நிரந்தரமான கண்மலையாய் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். மரணமும் நம்மை அழிக்க முடியாது.
மரணம் வரும், ஆனால் உயிர் தெழும்புவோம். கர்த்தர் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, மரணத்தையும் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு செல்லும் வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அதற்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி கர்த்தருடைய வல்லமை மிகவும் பெரியது. அவரை நம்புவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். யாருக்கும் எதையும் செய்ய வல்லமை அவருக்கு உண்டு. எதையும் செய்யும் வல்லமை அவருக்கு உண்டு. அதாவது கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த நினைத்தால் அவர் உயர்த்துவார். தாழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவனை தாழ்த்துவார். இது அவரால் முடியும். யாரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் கீழே தள்ளி மிதிக்கவும் அவரால் முடியும். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார், ஒரு மனிதனை தாழ்த்துகிறார். இந்த மனிதனுடைய செயல்களையும் அவனுடைய நினைவுகளையும் பொறுத்து அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அதே போல் உயர்ந்த மனிதனையும் தாழ்த்துவார். உயர்ந்த பட்டணங்களையும் உயர்ந்த தேசங்களையும் தாழ்த்தி கீழே தள்ளி மிதித்தும் போடுவார். நாம் உயரத்தில் இருக்கிறோம் என்று யாரும் பெருமை பாராட்டினால் அவர்கள் தள்ளப்பட்டு போவார்கள். கர்த்தர் அழித்து போடுவார். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார், ஒரு நகரமாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தேசமாய் இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் கீழே தள்ள பண்ணுவார், தள்ளி போடுவார். அந்த தேசத்தையோ அந்த நகரத்தையோ மனிதனையோ தள்ளி மிதித்து போடுவார். அதை தாழ்த்தி அதன் பெருமையை எல்லாம் ஒழித்து, ஒரு தேசத்தையே ஆனாலும் அதன் பெருமையை எல்லாம் ஒழித்து அதை மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். மண் துகள்களாகும் வரைக்கும் அதை மிதித்து போடுவார். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும் அதை மிதித்து போடுவார்கள். அவர்கள் மிதிக்கும் அளவுக்கு அது மண்மேடாகுமாம். சிறியவர்கள் எளியவர்கள் எல்லாம் மிதித்து கொண்டு போவார்களாம் அந்த தேசத்தை, அந்த நகரத்தை. எளியவர்களை கொண்டு, எளிமையானவர்கள், தேசத்தில் எளிமையானவர்களை கொண்டு அவ்வளவு பெரிய அழிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவரால் முடியாதது எதுவும் இல்லை. பெருமை கொண்டால் யாரையும் கர்த்தர் அழித்து போடுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. நீதிபரராகிய தேவன், மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, செழிப்பாய் இருக்கிறது. சரியான பாதை, செழிப்பான பாதையில் நீதிமான் நடந்து போகிறான் என்று பொருள். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. அதாவது ஒரு நீதிமான், ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொண்ட மனிதன், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற மனிதனே நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, நல்ல பாதையாக, செழிப்பான பாதையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாதையில் செல்லுகிறவர்களுக்கு மகா நீதிபரராகிய தேவன் அவரே கூட இருந்து அவர்கள் பாதையை செம்மைப்படுத்துகிறார். அதாவது நாம் முடிவெடுப்பது நம்முடைய கைகளில் இருக்கிறது. நாம் முடிவுதான் இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் எடுக்க வேண்டியிருக்கிறது. மனிதனுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பொறுப்பு, இந்த காரியத்தை நீ முடிவெடு என்று சொல்லுகிறார், வாய்ப்பை கொடுக்கிறார். இதில் நல்ல காரியங்களை தெரிந்தெடுப்பது நம்முடைய உரிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய உரிமை. நீதிமான் செம்மையான பாதையை தெரிந்து கொண்டு அதன் பாதையில் நடக்க தொடங்குகிறார். அந்த பாதையை நீதிபரராகிய தேவன் நமக்கு செம்மைப்படுத்தி தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை செய்கிறார். அப்படி என்றால் நாம் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுத்தால் போதுமானது. அதை செய்ய பலனையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அதற்கு தேவையான எல்லா காரணிகளையும் கர்த்தரே தருகிறார் நமக்கு. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் பொய் பேசக்கூடாது, நான் நீதிமான் கர்த்தருடைய பிள்ளை, பொய் பேசக்கூடாது என்று முடிவெடுத்து பொய் பேசுவதை நிறுத்திவிட்டு மனம் திரும்பி உண்மையை பேசி நீதி நியாயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அவன் உண்மை பேசி வாழும் அளவிற்கு அவனுக்கு அதற்கேற்ற வேலையையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தருவார். அவன் உண்மையாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி அந்த வாய்ப்பை கொடுப்பார். துன்மார்க்கரை விட்டு பிரித்து அந்த மனிதனை தனிமைப்படுத்தி உண்மையை பேசி நீதியாய் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வழி நடத்துவார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும்
கர்த்தர் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், 10 கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், வேத வசனத்தை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வாழத் தொடங்குகிறார். ஆனால் எல்லா வாழ்க்கையின் முறைகளும் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது கர்த்தர் வேத புஸ்தகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியர்களின் செய்திகளை அந்த மனிதனுக்கு கொடுப்பார். செல்போன் மூலமாக, டிவி மூலமாக, சபை பிரசங்கங்கள் மூலமாக, ஊழிய கூட்டங்கள் மூலமாக, பல விதங்களில் ஜனங்களை, அப்படிப்பட்ட நீதியை விரும்புகிற ஜனங்களை கூட்டி சேர்த்து அவர்களை போதித்து நல்லபடியாக வழி நடத்துவார். விருப்பம் நாம் கொள்வதும், நீதியின் பாதையை தெரிந்து கொள்வதுமே, செலக்ட் பண்ணுவதுமே நம்முடைய கடமையா இருக்கிறது. அந்த செம்மையான பாதையில் வழி நடத்த கர்த்தர் தம் திருக்கரங்களை நம்மிடத்தில் நீட்டுகிறார். அவர் நம் கரங்களை பற்றி கொண்டு நம்மை அந்த செம்மையான பாதையில் நடத்தி செல்லுகிறார். இதுவே மகா பெரிய காரியமா இருக்கிறது. நாம் விரும்பினால் போதும், முடிவெடுத்தால் போதும், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் அதை எப்படி முடியும் என்றெல்லாம் ஆராய தேவையில்லை. அதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதற்கேற்ற வல்லமையை நமக்கு தருவார். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.